வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஊருக்கு போகிற வழியில் எனக்கு நிறைய பிடிச்ச பிளேஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுக்கலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்தோம். ஆனால் நாங்கள் போகிறப்போ நிறைய சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டோம். அதனால் எந்த வீடியோவும் எடுக்கலை. வரும்போது எனக்கு பிடிச்ச பிளேஸ்லாம் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சிதம்பரம் தாண்டி வந்துட்டுருக்க வழியில் ஒரு மயில். ஆக்சுவலாக அந்த ஏரியா ஃபுல்லாக மயில் எப்போதும் நின்றுட்டே இருக்கும். ஒரே கூட்டமாக இருக்கும். பைக்கில் போகிறப்ப சும்மா பார்த்துக்கிட்டே போயிடுவோம். நான் வண்டியில் வரப்போ சொல்லிக்கிட்டே வந்தேன், நான் இது வரைக்கும் மயில் ஆடி பார்த்ததில்ல, தோகை விரித்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். திடீர்னு என் ஹஸ்பண்ட் பைக்கை நிப்பாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம், மயில் தோகை விரிக்கும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஒரு மயில் வந்தது, தோகை விரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பார்த்ததும் ஒரே ஹாப்பி. மேலே நின்று எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோ, இதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் மேலேருந்து ஒன்றும் கிளியராக இல்லை. அப்புறம் திரும்ப அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கி வந்து ஃபுல்லாக வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஆடவே இல்லை. கீழே வரதுமே தோகையெல்லாம் எடுத்துருச்சு. கொஞ்சம் திரும்ப வெயிட் பண்ணி பார்த்தா திரும்ப கொஞ்சம் நேரத்தில் நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் போய், கொஞ்சம் நேரம் ஆடுன்னு சொல்லி. அப்புறம் நான் கேட்க அதுக்கு கால் கேட்டுச்சா என்னன்னு தெரியல, திரும்ப அதுவும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. திரும்பினா எனக்கு திரும்பி பின்னாடி பக்கமாக திரும்பி ஆடிட்டுருக்கோம். இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்பும். அதுக்கு கேட்காது. நானே ஒரு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தானே இருக்கும். அந்த ஹாப்பியில் நான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, அதான் உனக்கு காமிச்சிட்டேனே, வா கிளம்பலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் நான் அந்த இடத்த விட்டு கிளம்பவே இல்லை. திரும்ப விரிக்கும், திரும்ப ஆடும் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருந்தேன். அதுவும் ஆடிச்சு. திரும்ப ஆடிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், அப்புறம் திரும்ப ஆடும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், திரும்ப ஆடும். அந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தது. அந்த இடத்துல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் அது ஆடிக்கிட்டு இருந்தது. சரி, அங்கே ஒரு பாட்டிமா உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டுட்டு, சரி நம்ம முடிஞ்சால் கிட்டக்கே போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு, வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டேன். போய் எடுத்துக்கம்மா, இவ்வளோ நேரம் ரோட்டில் தான் ஆடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கீழே போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கப்போ, இது ஒரு ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். என் ஃப்ரெண்டு ஊரில் இருக்காங்க, கோயம்புத்தூரில். அவங்க இருக்க ஏரியா ஃபுல்லாக மயிலாக இருக்குமா. டெய்லி ஒரு மயில் பார்க்குறேன், டான்ஸ் பார்க்குறேன், உனக்கு தான் இல்லை, நீ தான் பார்க்கல, நீ ஒன்றால் தான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோ எடுத்தேன். கிட்ட போய் இன்னும் பார்த்தா இன்னும் நிறைய மயில் இருந்தது. அது நான் கிட்ட போனதுமே திரும்ப உள்ளே போயிடுச்சு. அப்புறம் அந்த மயிலை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்துட்டேன். திரும்ப வரப்போ நான் ஒரு செடி பார்த்தேன். அந்த செடியை நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். சின்ன வயசாக இருக்கிறப்போ நிறைய அந்த பூச்சிக்கடி, அது நிறைய பேருக்கு வரும். எங்கள் வீட்லேயும் வந்திருக்கு அந்த பூச்சிக்கடி. வந்தப்போ அது நிறைய இன்ஜெக்ஷன், நிறைய டாக்டர்கிட்ட போய் காமிச்சுமே அது சரியாகலை, க்யூர் ஆகலை. அப்புறம் சித்த வைத்தியத்தில் தான் அந்த செடி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதை எடுத்துகிட்டு அதில் ரசக்கற்பூரம் இருக்கும்ல, அதை எடுத்து அரைச்சிட்டு அந்த பூச்சிக்கடி அந்த ஊண்டு பெருசாகிட்டே இருக்கும். அந்த இடத்துல அதை வச்சுட்டு நார்த்த இலையை வச்சு க்ளோஸ் பண்ணி கட்டுவாங்க. அந்த செடியை வச்சு கட்டினதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊண்டு ஹீல் ஆகிட்டே இருக்கும். அந்த மவுத் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகும். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்திருக்கு, லிட்ரலாக எல்லாருக்குமே. ஆனால் எந்த மெடிசனுமே கேட்கல, இந்த மெடிசன் தான் கேட்டுச்சு. இப்போது அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக ஊரில் எங்கே பார்த்தாலும் கிடக்கும். இப்போ அந்த செடி இருக்கிறதே இல்லை.
டீ காஃபி குடிக்கலான்னு சொல்லி ரொம்ப நேரம் கடை தேடிக்கிட்டே வந்தோம். அவங்க ஏதாவது ஒரு கடையில் நிப்பாட்டுவாங்க, அந்த கடை எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச கடையில் அவங்க நிப்பாட்டணும்னு நினைப்பாங்க, ஆனால் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அவங்க போகிற ஸ்பீடுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வண்டி நிப்பாட்ட முடியும். அப்புறம் ஒரு டீ டைமை எப்படியோ 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டீ டைமில் நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பிளாக் காஃபி, எனக்கு ஒரு டீ 2 பேரும் ஆர்டர் பண்ணோம். நான் டீயும் பன்னும் சாப்பிடுவேன் எப்போயாச்சும். ஆனால் பன்னு கெட்டதுக்கு பன் பட்டர் சாப் வாங்கிட்டு வந்தாங்க. சரி வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லி வச்சு சாப்பிட்டோம். இது என்னோடய ஃபேவரெட் ப்ளேஸ், ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் ப்ளேஸ். இந்த இடம்லாம் ஃபாரினில் இருந்ததுன்னா நிறைய போட்லாம் விட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் ஒரு அழகாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சன்செட் டைம்லலாம் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவும் இன்றைக்கி ஏதோ எடுக்க முடிஞ்சுது. நாங்கள் எப்போதும் நைட் நேரத்தில் வருவோம், அப்போ இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங்காகவே கிளம்பி வந்ததுனால இந்த வியூஸ்லாம் கிடச்சிது, வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹைவேஸ் அந்த ரோடுலாம் போடுறதுக்கு முன்னாடி கடலூர் டு சிதம்பரம் ரோடெலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் போகிறதுக்கு. இப்போது அந்த ரோடெலாம் போட்டது சீக்கிரம் போகிறோம், ஆனால் முன்ன மாதிரி ஃபுல்லாக க்ரீனரியாக நல்லா பார்த்துட்டுலாம் போக முடியாது. கடைசியாக டிமார்ட் போனோம். இந்த டிமார்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கடலூர் நெல்லிக்குப்பமில் இருக்குது. எப்போயாவது ரிட்டன் வரப்போ ஏதாவது திங்ஸ் வேணும்னா இங்கேருந்து நிப்பாட்டி கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம். இப்போ எதுக்கு போனோம் அப்படின்னா நைஃப் வாங்குறதுக்காக போனோம். உள்ளே வந்து கேமரா அலௌட் இல்லை, நைஃப் மட்டும்தான் வாங்க போனோம். ஆனால் நிறையவே வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, தேங்க்யூ. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் விளாக். ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப்